அடா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? நம்ம விஜய் அண்ணாக்கு போட்டு அதனால காலையில எழுஞ்சி குளிச்சு கிளம்பிட்டுங்க. எங்கே தெரியுமா? எங்கள் ஏரியா பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் டிவிகே ஃபேன்ஸு. எல்லாருக்கும் தரமாக ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நாங்களும் அப்படியே சரி நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜய் அண்ணாக்கு போட்டு செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அதான் நிறைய ஃபேன்ஸ் தான் வந்துருக்காங்க. ஃபைனலாக கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்குள்ளே கேக்கெலாம் வாங்கி வந்து நோட்டு புக்கெலாம் வாங்கி வந்து பார்த்தா எல்லாம் கூட்டம் அதிகமாகிடுச்சு. அப்புறம் சரி கேக்கு வெட்டலாம் சொல்லிட்டு வெடியை ஒன்று போட்டாங்க. சும்மா பேப்பர்லாம் பறக்கு. ஃபைனலாக அச்சு பிடிச்சி அந்த அக்கா கிட்ட கேட்க வாங்கிட்டேங்க. அப்புறம் என்ன பண்ண நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் நோட்டு பென்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பாப்பா கிட்ட என்னென்ன கொடுத்துருக்காங்க? நோட்டு பென்னு பென்சில் பாக்கி நல்லா படி விஜயனா சொல்லு. இப்போ நோட்டு புக்கெலாம் கொடுத்து கேக்கெல்லாம் வெட்டியாச்சு. இப்போ வந்து சாப்பாட்டா பரிமாறினுக்கிறாங்க. வாங்க எவ்வளோ பிடி சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம். விஜய் என்ன பரவாயில்ல, அவர் மூலிமா எல்லோரும் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. சரி இவ்வளோ தூரம் இருந்துட்டோம். சரி ஃபைனலாக சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடும் வாங்கிட்டுங்க. என்னை பார்த்துட்டு என்னன்னு தெரியல 2 கரண்டி எக்ஸ்ட்ராவே போட்டாருங்க. சரி எப்படா சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா சும்மா சாப்பாடு டேஸ்ட் தரமாக பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக நானும் சாப்பிட்டு கிளம்பிட்டுங்க. வட்டாமமே நாலு வீடியோவில் பார்க்கலாம். அட இன்றைக்கி எங்கடா வந்திருக்குன்னா நம்ம அண்ணாநகரில் இருக்க கோரா ஃபுட் ஷூட் தான் வந்திருக்கோம். இங்கே அப்படி என்னடா இருக்குது அதெல்லாம் முக்கியமாக. இங்கே ஒரு வெஜ்ஜி லவர் இல்லாமல் நான்வெஜ் லவர்னால் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே ஃபுல்லாகவே பறக்குது தாவுது குதிக்குது தான் அந்த மாதிரி. அது இல்லாமல் தட்டு இட்லிலாம் சும்மா தாறுமாறாக இருந்துச்சு. இங்கே ஒரு தண்ணி பாட்டில் கூட காசு கொடுத்து தாங்க வாங்கணும். சாப்பிட்டு சொல்லிட்டு இங்கே ஒரு கடைக்கு வந்திருந்தேன். இங்கே இடியாப்பம் பாயாசம் அல்டிமேட்டாக இருக்குங்க. அது கூட பரோட்டாவும் சிக்கன் சேரும் ஒரு ப்ரைஸ் தாங்க. அது தாறுமாறாக இருந்துச்சு டேஸ்ட்லாம். ஆனால் ப்ரைஸை கேட்டால் நானே ஷாக் ஆகிட்டுங்க. இது ஒரு பட்ஜெட்டு ரெண்டுமே இவ்வளோ வந்து தான். இது ஒரு பட்ஜெட்டுன்னு பார்த்தா ஒரு 480 கிட்டே வந்துச்சுங்க. நானே ஷாக் ஆகிட்டுங்க. வட்டாமல் நடுவில் பார்க்க. அடா இன்றைக்கி வந்து நம்ம ரீசெண்டாக போரூர் போயிருந்தேங்க. அங்கே பார்த்தா ஒரு ஸ்பாட்டில் கூழ் விரசம் எப்படி இருக்கும். இந்த அடிக்கிற வேலைக்கு சும்மா கூழ் குச்சம் தாராளமாக இருக்குங்க. அப்படியே நானும் போயிருந்தேன். மோரில் அந்தாக்கா மேஜிக் பண்ணாமல் ஆனியன்லாம் போட்டு சும்மா தாறுமாறாக பண்ணி தரேன் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் சொம்பு ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. எப்படா சாப்பிட்றது வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த ஷாப்பில் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். டேஸ்ட்டி எப்படின்னு தெரில. சரி நல்லாவே இருந்துச்சுங்க. அது கூட மாங்காவும் இந்த மாதிரி நிறைய பச்சரி கொடுத்துருங்க 4 ஐட்டம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அந்த அக்கா கிட்ட டைமிங் கேட்டால் டைமிங் அப்பா இதோ உங்களுக்காக அப்படி சொல்லி கடை எப்போ ஓப்பன் பண்ணீங்க? கூழ் சூப்பராக இருக்கா. சரி பாய்க்கா. போரூரில் இந்த ஸ்பாட் தெரிஞ்சால் மறக்காமல் போய்ட்டு வாங்க. வட்டம் அம்மை 4 வீடியோவில் பார்க்கலாம். அட இன்றைக்கி எங்கடா பண்ணிக்கிறேன்? நம்ம பல்லாவரத்தில் கொஞ்சம் இது நடந்து போயினே இருந்தால் ஒரு ஷாப்பில் குழா தந்தா ஜூஸ் வருது சொன்னால் நம்ப போகிறீங்க. எங்கள் ஏரியாவில் ஓப்பன் பண்ணால் குழாவில் தண்ணி கூட வரலைங்க. அண்ணா இது புதுசாக இருக்குது சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. அப்படியே ஷாப் உள்ள போனால் ஷாப்போட நேம் இளங்கோ கூல்ட்ரிங்க்ஸ் இந்த ஜூஸ் கடை இருந்துச்சு. இந்த ஜூஸ் கடை உள்ளே போனால் ஏகப்பட்ட லிஸ்ட்டுங்க. இங்கே போய் பார்த்தா கிரேப்பு சாத்துக்குடி மாதுளை நெல்லிக்காய் ஜூஸ்னு ஏகப்பட்ட ஜூஸ் இருக்குது. நானும் அப்படியே உள்ள போய் எனக்கு பிடிச்ச மேங்கோ ஜூஸ் ஒன்று சொல்லியிருந்தேன். அது பார்க்கறதுக்கு நல்லா சும்மா திக்காக சூப்பராகவே இருந்துச்சுங்க. அப்படியே சரி ஃபைனலாக வாங்கிச்சு கையில் அப்படியே ஒரு வாயில் வச்சா சும்மா டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. டேஸ்ட் எப்படி நல்லா இருக்கும். இந்த பையன் இந்த கடைக்கு வந்தோடனே என்னை பார்த்துட்டு இன்னும் நீங்கள் யூடியூபரானு கேட்டாங்க. அம்மா தம்பி அப்படி சொல்லிட்டு சரி 2 பேரும் ஒரே ஜூஸ் வாங்கிட்டாங்க. சரி இதெல்லாம் 10 வாங்கலாம் சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி ஒரு பக்காவாக ஒரு ஜிகர்தண்டா எடுத்துன்னு கொடுத்துட்டாங்க. இதோட ப்ரைஸு கேட்டால் வெறும் 50 ரூபாய்க்கு தராங்க. உண்மையாக ஒர்த்து தாங்க. அது இல்லாமல் இதெல்லாம் பார்த்தா சொல்லிட்டு ரோஸ் மில்க்கு பாதாம் சொல்லிட்டு வாங்கிட்டு எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தேன். நீங்களும் மறக்காமல் இந்த பல்லாவரம் வந்து இந்த கடைக்கு விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த ஷாப் கரெக்டான லொக்கேஷன் பல்லாவரத்து ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் பக்கத்துலேயே இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி வட்டாமே 4 வீடியோவில் பார்க்கலாம். அடா இன்னைக்கு எங்கடா போறோம்னா 2 பிரியாணி ஒன்று ஃப்ரீ வாங்க போகலாம் கைஸ். உண்மையிலே ஒர்த்தான ஸ்பாட் தான் இது. அது ரியல் பிரியாணி சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறாங்க. அன்லிமிட்டட் பிரியாணி வாங்க தாறுமாறாக நினைக்கிறேன். 4 பேர் போகிறோம். 40 போகிறோம். வாங்கலாம் போகலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அடா அதை நம்பி தான் நான் வந்தேன். இங்கே பார்த்தா அந்த ஆஃபரே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கவலையே படாதீங்க. நம்ம குன்றத்துலேயே நைட் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நைட் பிரியாணி தான் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. வாங்கடா போகலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி தாங்க. இங்கே 2 டப்பரா இல்லை சிக்கன் பீஃப்னு சொல்லிட்டு சும்மா தாறுமாறாக பண்ணிட்டுறாங்க. நானும் ஒரு பிளேட் பீஃப் பிரியாணி வாங்கியிருந்தேன். அது பீசஸும் வச்சு பக்காவாக பண்ணியிருந்தேன். நான் போன உடனே சரி எனக்கு பரிமாறி விட்டாங்க சாடாமல். சரி அப்படியே ஒரு பிளேட் வாங்கிட்டுங்க. அதில் ஆனியன் கத்திரி தொகை முட்டைலாம் வச்சு சும்மா ஒரு டைட்டை வச்சு அது டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சுங்க. இது ஒரு ப்ரைஸ் 120 தான். அன்லிமிட்டட் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாங்க. அது சாப்பிட வயது தான் வேணும். அது இல்லாமல் மனசு வேணுங்க கொடுக்கறதுக்கும். சும்மா ஒருத்தான ஸ்பாட்டு 2,000 வாங்கிட்டுங்க. வட்டாம 4 வீடியோ பார்க்கலாம். அடா இன்னைக்கு எங்கடா போறோம்னா 2 பிரியாணி ஒன்று ஃப்ரீ வாங்க போகலாம் கைஸ். ஒருத்தான ஸ்பாட் தான் இது. அது ரியல் பிரியாணி சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறாங்க. அன்லிமிட்டட் பிரியாணி வாங்க தாறுமாறாக நினைக்கிறேன்.
நீங்கள் எங்கடா சல்லுபுல்னு ஓடுறேன் நம்ம போரில் சன்னா சூட் தான் பண்ணிக்குவோம். இங்கே அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தனியாகவே இருக்குது. நாங்கள் போயிட்டு ரொம்ப நாளாக கோல்டுங்க, அதனால சூப் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி என்னென்ன சூப்புன்னு பார்த்தா வாழைத்தண்டு சூப்பு, காளான் சூப்பு சொல்லிட்டு இந்தமாதிரி நாங்கள் 2 பேர் பசங்க காளான் சூப்பு, நான் ஒரு தண்டு சூப்பு வாங்கிட்டேன். டேஸ்ட் வந்து ஓகே தாங்க. இதை சாப்பிட்டு நெக்ஸ்ட் நேரம் வாங்கன்னு பார்த்தா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் வாங்கிட்டேங்க. அது ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டோம். இது டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சுங்க. அது இது கூட வெஜ்ஜு மெனுஸை கொடுத்தாங்க, சூப்பராகவே இருந்துச்சுங்க. சரி ரொம்ப நாள் ஆச்சுங்க சன்னா சூட் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். சரி வாங்குற மாதிரி உள்ளே போயிட்டு அப்படியே வந்துட்டேங்க. சரி எதுக்கு தான் வேஸ்ட்டு இருந்தோம். சரி நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு, அப்படியே போய்ட்டு ஒரு ஜூஸ் வாங்கிட்டேன். நான் என்ன பண்ணேன்னா உங்களை வீடியோ எடுத்துனேன், யூடியூப்ல போட்டுருவேன். நான் ஃபேமஸ் ஆகிடுவோங்க. வட்டாங்க இந்த சம்சா தாறுமாறாக இருந்துச்சு பண்ணுறோம் தான் வட்டாமாமே. இது 20 ரூபா பிரிஞ்சு சாப்பிட வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். எவ்வளோண்ணா பிரிஞ்சு? நம்ம தரமணியில் இந்த ஒரு ஸ்பாட்டில் 20 ரூபாய்க்கு பிரிஞ்சு தராங்க. டேஸ்ட்லாம் பக்காவாக தரோம்னு சொல்லியிருந்தாங்க பசங்கள்லாம். நாங்களும் கிளம்பிட்டு ஒரு 4 பேர் போயிட்டு அங்கே போய் வாங்கியிருந்தேங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா சொல்லிட்டு 4 பேர் 80 ரூபா கொடுத்து சும்மா பக்காவாக வாங்கிட்டோம். அது கூட வெங்காயத்தை கேட்டால் வெங்காயம் இல்லைப்பா சொல்லிட்டு, சரி வெங்காயம் தான் இல்லை சொல்லிட்டு அது கூட ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு பக்காவாக சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் எல்லாத்தையும் ஒரு பைட்டு வச்சா டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சுங்க. மறக்காமல் நீங்களும் தரமணிலேருந்து இந்த கடைக்கு விசிட் பண்ணிட்டு போங்க. வட்டாம 4 வீடியோவில் பார்க்கலாம். ஏங்க இதை பாருங்கள், எங்கள் ஊர் ஐஸ்லாண்டு தண்ணி பாருங்க, சும்மா ரதமாக இருக்குங்க. இதை பாருங்க, அப்படியே மொண்டு குடிக்கலாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. சும்மா கண்ணாடி போல இருக்குங்க உண்மையாகவே. எங்கள் ஊர் பீச்சு தாங்க இது சொல்ல போனால். இங்கே பாருங்க பசங்க ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் என்ஜாய் பண்ணி வராங்க. நீங்கள் மறக்காமல் எங்கள் ஊர் நம்ம சென்னையில் சம்பரம் கேரி தாங்க வந்திருக்குங்க. மறக்காமல் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. அத்தை தாய்லாண்டே இதாங்க. அதெல்லாம் முக்கியமாக சொல்கிறேன், இந்த சம்பரம்பாக்க தண்ணி தான் நம்ம சென்னையில் குடிநீருக்கு எல்லாருக்கும் போகுது. ஆனால் அந்த கூமாப்பட்டின்றான் பார்த்தீங்களா, அங்கே தண்ணி எங்கேயுமே போகாது, ஒரே தண்ணி தாங்க இருக்கும். எங்கள் ஊர் தண்ணி எல்லா ஊருக்கும் போவோங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, வந்து பாருங்க. வரட்டா மாமே? என் தம்பி இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தம்பி. Happy birthday my brother. Happy birthday. Happy birthday. Happy birthday Dasna. Celebrity. Happy birthday to you. Happy birthday. எங்கள் ஏரியாவில் ஒரு பர்த்டேனா சும்மா பக்காவாக பண்ணுவாங்க. அது இல்லாமல் எல்லோரும் ஒரு வைபாகவே இருப்பாங்கலாம் பார்த்துங்க. இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி கேக்கு வெட்டி சும்மா பக்காவாக பண்ணி அதில் கண்ணை கட்டி அது கூட இந்த ரோஸ் பூலாம் மேலே போட்டு சும்மா கூப்பிட்டு வருவாங்க. அவனே சும்மா சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க என்ன தான் ஃபீலிங்காக இருந்தாலும் எதுவுமே அந்த மாதிரி ஹேர்ட் ஆகாமல் சும்மா ஹாப்பி ஆகிடுவாங்க. ஒரு செம்ம மூமெண்ட்டாக இருக்கும். இந்த டே வந்து எப்போவும் மறக்க முடியாது, அந்த மாதிரி நாளாக இருக்குங்க. எங்களை பர்த்டேனாலே சும்மா சர்ப்ரைஸ் பயங்கரமாக பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கே எடுத்த ஃபோட்டோலாம் காட்டுற ஒரு மெமரிஸாக இருக்கும். வரட்டா மாமே? இருங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்க யாரா டிவி பார்த்துட்டு சாப்பிடுவாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு தான் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பாட்டில் அப்படி என்னடா இருக்குன்னு பார்த்தா சிக்கன் ரைஸ் டேஸ்ட்டு பக்காவாக பண்ண சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு தான் இன்வைட் பண்ணியிருந்தான். நான் கேட்ட உடனே ஒரு சிக்கன் ரைஸ் தாறுமாறாக போட்டு அதோட பீசஸ்லாம் வச்சு சும்மா பக்காவாக பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் டிவி பார்த்துட்டே பார்க்கலாம். நான் அதான் விஜய் படத்தை விட்டு போனாலும் ஆனால் டிவியில் வந்து சும்மா கலகிறாருங்க. அந்த மாதிரி தான் படம் போட்டிருந்தேன், விஜய் படம். நானும் பார்த்துட்டே சாப்பிட்டுருந்தேன். செம்மையாக இருந்துச்சுங்க. வட்டமே 4 வீடியோவில் பார்க்கலாம்.